சமையல் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த உயிர் சேதம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த நியூஸை ஒவ்வொன்றா இப்போ வரிசையாக வந்துட்டே இருக்கா பார்த்துட்டே இருக்கேன்னா, அந்த சாப்பாடு செஞ்சது எல்லாமே மறந்து போச்சு, பசி மறந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன்னா எத்தனை மணி இருந்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன், மனசுக்கு அப்படியே சங்கடப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய வந்து இன்றைக்கி அப்படி பார்க்க அப்படி மனசு சங்கடம் வந்து அதிகமாகி தான் போகுது, குறைஞ்ச மாதிரி தெரில. அவ்வளோ சங்கடமாக இருக்குது அந்த உயிர்கள் போன உயிர்கள் நினச்சி. எவ்வளோ மூச்சு திணறி இறந்துருப்பாங்க. நம்ம யாருக்காக வந்து உயிரை விடணும்னு நினைக்கணும். நம்ம உயிர் நம்ம எதுக்கு விடணும்? அவங்க உயிர் அவங்களுக்கு பெருசு தானே. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு அவ்வளோ கோவம் வருது மக்கள் மேலே. இந்த குடத்துக்குள்ளே யாராவது போவாங்களா சொல்லுங்கள்? நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா தள்ளின்னு பார்க்கலாம் யாருனாலையும். இந்த குடத்து நெரிசலில் யார் போய் பார்க்க சொன்னது? பாவம் அந்த மக்கள்லாம். அந்த அந்த ஒவ்வொருத்தர் வீட்டில் இறந்த இழப்புக்கு ஈடு செய்ய ஏதாவது பணம் காசு எவ்வளோ கொடுத்தா வந்து சரியாக ஈடாகுமா? ஈடாகவே ஈடாகாது. அந்த உயிருக்கு மதிப்பு, நம்ம அந்த உலகத்தை பிறந்ததே வந்து கடவுள் கொடுத்த உயிர் வந்து நம்ம வந்து எப்போ இறக்கணும் அப்போ இறக்கணும். இப்படி வந்து அநியாயமாக நம்ம சாப்பிடுது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி சொல்கிறேன்னா, நாளைக்கு மொபைல் பார்க்க ஆரம்பிச்சது சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே உட்காந்து ஒரு 2 மணிக்கு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும்போது வரிசையாக ஒவ்வொரு நியூஸாக வருது. அப்படியே அத்தனை பேர் இறந்துட்டாங்க, அப்படி இறந்தாங்க, இப்படி மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம சமையல் பண்ணிச்சிருக்கோம், சாப்பிட மனசு வரல. அது ஒரு மாதிரி டென்ஷன் அந்த மாதிரி இருக்குது. நிம்மதி கிடையாது நமக்கு. எனக்கு சொந்தம் கிடையாது, ஆனாலும் வந்து உயிர்கள் இல்லை, உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. கடவுள் கொடுத்த உயிரை வந்து நம்ம வந்து எடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. நம்மளுக்கே நம்ம உயிரை எடுக்க உரிமை கிடையாது. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களெல்லாம் கூட்டு போகலாமா? பாவம் இல்லையா? நினைக்கும் போதே அது எதுக்கு துண்டிச்சு இறந்துருக்குங்க, எதுக்காக நம்ம இறக்கவுனே தெரியாமல் இறந்துருக்குங்க. பாவம். நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம போகிறவங்க சரி, குழந்தைங்களுக்கு கூட்டு போகணும். குழந்தைங்கள எத்தனை பேர் தவிக்கிறாங்கம்மா? குழந்தைகள் இருந்தும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? அந்த குழந்தைங்களுக்கு ஈடு எது? உயிர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். பணம் காசு வந்து எப்போவும் சம்பாதிச்சிக்கணும், உயிர் வந்து நம்ம கிடைக்குமா? இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இனியாவது அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம யாரும் உயிர் விடக்கூடாது, சரியா? என்னை பொறுத்தல அப்படி தான். நம்ம உயிர் நம்ம யாருக்கா விடணும்? நம்ம வாழ வேண்டிய உயிர் இல்லை.